சாபுதானா வடை ப்ளஸ் அதுக்கு காம்பினேஷனாக பாதாம் சேமியா பாயசம் பார்த்துடலாமா. சாபுதானான்றது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜவ்வரிசி தான். ஜவ்வரிசியை நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சு வடித்து வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு எதுக்காக போடுறோம்னா அந்த ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்காக. 3 துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இந்த ஜவ்வரிசியில் போட்டுருங்க. இது வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் பச்சை மிளகாவும் இஞ்சியெல்லாம் வாயில் மாட்டாது. 2 பெரிய வெங்காயம், அப்புறம் மல்லித்தலை, உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசியாக வந்து 1 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு. அது எதுக்காக போடுறோம்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு வேண்டி போடுறோம். எப்பவும் போல் வடை மாதிரி தட்டி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாத்திரத்தில் நெய் ஊற்றி சேமியாவை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. 2 டம்ளர் பால், இந்த பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எதுக்காக சேர்த்துறோன்னா ஃப்ளேவர், கலரு ப்ளஸ் திக்னஸ் கிடைக்கும். அதுக்கு தேவைப்படுற சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.